வாழ்க்கையில கல்யாணத்தை மட்டும் பண்றாத. எனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்குதுல. உன் பொண்டாட்டி உன்னை அடிக்குதா? இல்ல. உன் பொண்டாட்டி இல்ல. உன் பொண்டாட்டி. ஆனா எனக்கு வந்துக்கிறா பாரு ஒரு பொண்டாட்டி. என்ன ஊம குத்துறாயா? என்னடா சொல்ற? நீங்களா வந்துட்டீங்களா? அவ குறவளைய கட்டி கொன்னுறேன். மாமா பாத்தியா, சண்டை முடியறதுக்குள்ள வீட்டுல இருந்து மொத்த பேர் வர வச்சிட்டா பாரு. லேஸ் பட்டாளா என்ன மாப்பிள, என் தங்கச்சிக்கு உனக்கு ஏதோ தகராறா? மேல கை வைக்கிறியா? யோ, யாரையா கை வச்சது? உன் வீட்டுல இருந்து வந்த பொண்ணு தான் ஏன் மாப்பிள்ள மேல கை வச்சது? என்னையா பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க? யோ, என்னையா பேசுற? உன் மாப்பிள்ள கூட தான் என் வீட்டு பொண்ணு மேல கை வச்சிருக்கான். மச்சான், நம்மூர் ஆள் மேல கை வைக்கிறானுங்கடா. மாப்ள நம்மள போட்டு அடிக்கிறாங்க, சீக்கிரமா வாடா. அம்மு சாரிடி, ஒரு அரை மணி நேரம் சீரியலுக்காக உன்னை நான் அரைஞ்சிருக்க கூடாது. என் மேல்தான் தப்பு. இல்லங்க, என் மேலதான் தப்பு. ஒரு புருஷன் சின்சியரா மேட்ச் பார்த்துட்டு இருக்கும் போது நான் சேனலை மாத்திருக்க கூடாது. ரொம்ப புடிவாதமா இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இல்லடி மாமு, சாரிடி, என் மேலதான் தப்பு. என்ன மன்னிச்சிரு. வா, நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். நீ எப்போனா சீரியல் பாரு. இல்லங்க, நீங்க மேட்ச் பாருங்க. என்னையா நடக்குதுங்க? அதான் புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள மட்டும் மூக்கு நுழைக்கவே கூடாதுங்கிறது. அவங்க எப்ப சண்டை போட்டுப்பாங்க, எப்ப ஒண்ணு சேருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீ பொண்ணு வீட்டுக்காரா? நீ புள்ள வீட்டுக்காரா? ஆமா.